வணக்கம். ரமேஷ் கண்ணனின் சமூக பார்வை யூடியூப் சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது சமாஜ்வாடி பார்ட்டியை சேர்ந்த ஒரு ஃபைசாபாத் தொகுதி எம்பி கதறி கதறி அழுதிருக்கிறார். பிரஸ் மீட்டை கூட்டி அவர்கள் முன்னிலையிலே, அதாவது தாங்க முடியாத துயரத்தில அவர் கதறி கதறி அழுகிறாரு. இந்த பக்கம் ஒரு எம்பி, அந்த பக்கம் ஒரு எம்பி அவர வந்து எவ்வளவோ அவர வந்து அவர் கண்களை எல்லாம் துடைக்கிறார்கள். நிதானத்துக்கு வர சொல்கிறார்கள். அவரால் முடியல. சின்ன பசங்க அழுவாங்கல்ல, அப்படி தேம்பி 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 அழுவுறாரு. எதனால அழுவுறாரு? வீடியோ நான் போடுவேன். சேனல் பிளாக் பண்ணிடுவாங்க. அந்த இமேஜ் மட்டும் போடுறேன் பாருங்க. அவர் எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகி, அவர் அந்த அளவுக்கு அழுவதற்கு காரணம் என்ன? ஏன் ஒரு எம்பி இந்த நாட்டினுடைய நாடாளுமன்றத்திற்குரிய 543 எம்பி சேர்ந்து தான் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் பிரதமர், எல்லா துறைக்கும் அமைச்சர், அமித்ஷாவுடைய கண்ட்ரோல்ல தான் ஹோம் மினிஸ்டர் இருக்கு. இவர்கள் கையில இருக்கும்பொழுது ஒரு எம்பி ஏன் இப்படி கதறி கதறி அழுவணும்? பார்த்தா அந்த எம்பி பேர் ஆவதேஷ் பிரசாத். ஆவதேஷ் பிரசாத்ன்றவரு சமாஜ்வாடி பார்ட்டில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளு. அவர் ரொம்ப சீனியர் மோஸ்ட் பெர்சன். இவர் எதற்காக அழுகிறார் என்று பார்த்தோமேயானால், அதாவது 22 வயது பெண், ஒரு தலித் பெண், ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண் காணவில்லை என்று அவர்கள் தாயும், தகப்பனாரும் காவல் நிலையத்திலே சென்று ஊரெல்லாம் தேடி பார்த்துட்டு காவல் நிலையத்தில் சென்று புகார் தெரிவிக்கிறார்கள். புகார் தெரிவித்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு கால்வாயிலே ஒரு பெண்ணின் பிணம் நிர்வாணமா விழுந்து கிடக்குது. போலீஸ் எல்லாம் சரவுண்டிங் பண்ணி பார்த்தா, அவளுடைய அந்த பெண்ணுடைய 2 கண்கள் பிடுங்கப்பட்டு, அது தனியா 2 கண்களையும் கண்ல புடுங்கி வெளியே போட்டிருக்காங்க. உடம்பெல்லாம் காயம். உடம்பெல்லாம் சித்திரவதை செய்து, கொலை செய்து, எலும்புகள்லாம் உடைக்கப்பட்டு, தூக்கி வீசப்பட்டிருக்கிறது. இத இதை குறித்து தான் உத்தரப்பிரதேசத்தில் இப்படி ஒரு கொடூரம் நடந்திருக்கிறது. என்னுடைய தொகுதியில நடந்திருக்கிறது. இது மட்டுமல்ல, பல பல விஷயங்கள் தலித்துக்கு எதிரான பல சொல்ல முடியாத, கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத கொடூரங்கள் எல்லாம் உச்சத்தை தொட்டுக் கொண்டிருக்கிறது யூபியில. இதை நான் கண்டிப்பா பார்லிமென்ட்ல பேசுவேன். லோக்சபால நான் போய் பிரதமர் மோடி முன்னாலே இந்த பிரச்சனையை நான் கொண்டு வருவேன். இதற்கு நியாயம் கிடைக்கவில்லை என்றால், நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்து விடுவேன் என்று சொல்லியிருக்கிறார் அவதேஷ் பிரசாத் எம்பி. இந்த பெண்ணினுடைய வயது 22. அதன் பிறகு அதை புலன் விசாரணை செய்து 3 பேர், திக்விஜய், ஹரிராம் கோரி, திக்விஜய், ஹரிராம் கோரி, விஜய் சாகு, இந்த பெயர்கள் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு இதை எந்த சங்கி கூட்டம் இந்த வேலையை செஞ்சிருக்கும்? இந்த சங்கி கூட்டத்துக்கு தலித்துகள் மீது ஏன் இவ்வளவு கொடூரமான ஒரு கொலைவெறி காட்டம்? ஏனென்றால் தலித் மக்களை தலித் பெண்களை எது செய்தாலும் கேட்பதற்கு ஆள் இல்லை என்ற அந்த பூர்வக்குடி மக்கள், இந்த இந்தியாவினுடைய பூர்வக்குடிகள், கல் தோன்றி மண் தோன்றி காலத்துக்கு முன் தோன்றிய தமிழுக்கு சொந்தக்காரர்களாக இருந்த இந்த ஆதிவாசிகள், ஆதிக்குடி, இவர்கள் தான் இன்னைக்கு எஸ்சி, ஆதி திராவிடர்கள், பழங்குடியின மக்கள், தலித், தாழ்த்தப்பட்ட மக்கள், இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு பெரிய வரலாறு இருக்குது. இவர்கள் அன்றைய காலகட்டத்தில் ராஜாக்களையே எதிர்த்து கேள்வி கேட்டவர்கள். மக்களை அந்த காலத்தில் ராஜாக்களுடைய ஆட்சி எப்படி இருக்கும், இந்த மாதிரியான சட்டம், ஜனநாயகம் அதெல்லாம் இருக்காது. ராஜா என்ன நினைக்கிறாரோ அதுதான். ஒருத்தர் அவர் பார்த்து தலையை வெட்டினா வெட்டிடுவாங்க, அடுத்த நிமிஷமே வெட்டிடுவாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு சட்டங்களும் இல்லாமல் ராஜாவை பற்றி பேசினாலே தலை தனியாக போயிடும். அந்தப்புறத்தை பற்றி வெளியில் பேசினாலும், அந்தப்புறத்துக்குள்ளே யாருன்னா போனால், அந்தப்புறத்தில் வெறும் பெண்களை வைத்துக்கொண்டு ஜல்சா பண்ணி கொண்டிருப்பாங்க அந்த காலத்து மன்னர்கள். அதை சாதாரண மனிதன் யாராவது பார்த்துட்டா அவனை அதை அங்கேயே தலை வெட்டிடுவாங்க. இப்படிப்பட்ட கொடுமையெல்லாம், கொடூரமான இந்த அரசர்களையே கேள்வி கேட்டு அவர்கள் செய்யக்கூடிய கேலி கூத்துகளை பறையடித்து ஊர் மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்த தைரியம் படைத்த ஒரு இனம் எது என்றால் இந்த பறையர் இனம். இந்த மக்களை இன்று, அன்றைக்கு ராஜா தன்னை எதிர்த்து நிற்கிறானேன்றதுனால இவர்களிடம் நீங்கள்லாம் இவங்க கூட சேராதீங்க, அவங்க பேச்சை கேட்டிங்கன்னா உங்களையும் தலையை வெட்டிடுவேன், அவங்கள ஊர்
நூல்ல சேர்க்காதீங்க. இதெல்லாம் அந்த காலத்து ராஜாக்கள் அவர்களுடைய விஷயங்கள் வெளியே சொல்வதால், அவர்களே எதிர்த்து நிற்பதால் அப்படி ஒரு நிபந்தனைகள்லாம் போட்டது. கால போக்கிலே இன்னும் நிறைய விஷயம்லாம் இருக்கு. ஒண்ணு ஒண்ணா மாரி செல்வராஜும், ரஞ்சித் அவர்களும் இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா வெளிய கொண்டு வருவாங்க. திரைப்படங்களின் மூலம். தானே படம் எடுக்கிற அளவுக்குலாம் வந்திருக்கிறாங்க. எல்லாம் வெளிய வரும். இதுல என்னன்னா, யுபில நடக்கிற மாதிரி ஒரு அக்கிரமம், அநியாயம். ஹத்ரஸ்ல நடந்தது பார்த்தீங்களா? ஒரு பெண்ண வந்து முதுகெலும்ப உடைச்சு, நாக்க இழுத்து வச்சு கட் பண்ணி, எலும்பெல்லாம் உடைச்சு, இஷ்டத்துக்கு ரேப் பண்ணி, அ பல பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணி 15 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தாங்க முடியாத வேதனையும், வலியோடும் இறந்து போனதுக்கு அப்புறமா, 15 நாள் கழிச்சு தான் மரண வாக்குமூலம் குடுத்ததுக்கு அப்புறமா, கவர்மெண்ட் தலையிட்டு, போலீஸ் எல்லாம் உள்ள புகுந்து, அந்த பிணத்தை தன் தகப்பன், தாயிடம் கொடுக்காமல், அராஜகமாக எரித்து கொன்று, அதை வெளி உலகத்துக்கு தெரிவிக்க போன ராகுல் காந்திய கூட கீழ தள்ளிவிட்டு, பிரியங்கா காந்திய உள்ளேயே சேர்க்காம, அந்த 144 போட்டு யாரையுமே உள்ள அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு கூட யாரையும் பண்ணாம, முதலமைச்சர் வந்து ரொம்ப திமிரா அந்த கம்யூனிட்டி மக்கள் அப்படிதான் பண்ணுவாங்க. நம்ம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போணும்னு சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர். அங்க யோகி ஆதித்யநாத். இவருடைய தலைமையில தான் இன்னைக்கு வந்து யுபில தலித் மக்கள் மிகவும் சொல்ல முடியாத துயரத்தில் இஸ்லாமியர்களும் புல்டோசர கொண்டு போய் இடிக்கிறது, அவர்கள் வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லி அடிக்கிறது, இந்த மாதிரியான கொடுமைகளை எல்லாம் செய்து, அவர்களை சொல்லன்னா துயரத்துக்கு 20க்கும் 80க்கும் போட்டி என்று தேர்தலில் சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு ஏன்னா அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி பேசினா, தேர்தல் ஆணையம் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து தடை செய்வார்கள். அதையெல்லாம் மதிக்காமல் 20க்கும் 80க்குமான போட்டி. 80னா இந்துக்கள், 20 மைனாரிட்டி முஸ்லீம், கிறிஸ்டின், பார்சி இந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல. இவங்களெல்லாம் வந்து 20ன்னு சொல்லி இந்த 2 பேருக்கான போட்டின்னு சொல்லி ஜாதி மத கலவரங்களை தூண்டும் வகையிலே தேர்தல் பிரச்சாரம் செய்து வெற்றி பெற்றவர் தான் அந்த யோகி ஆதித்யநாத். இந்த வாட்டி அவர் பல் புடுங்கப்பட்டது. யுபியில ஒரு முதல் மாதிரியான பெரும்பான்மை கிடையாது. இப்ப இருக்கிற பாஜக ஆட்சிக்கே அந்த மாரி பெரும்பான்மை இப்ப கிடையாது. இருந்தாலும் இந்த நிலையிலும் இவர்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டில சட்டம் ஒழுங்கு சரியில்லை நீங்க சொல்லக்கூடிய சங்கிகளுக்கெல்லாம் தான் இந்த விஷயத்த நான் சொல்றேன். இவ்வளவு அநியாயம். அதோட கொடுமை என்னன்னா, பேங்க்ல லோன் போட்டு தன் மனைவியை கொலை செய்வதற்கு பேங்க்ல லோன் வாங்கி கொலை பண்ணிருவான் ஒரு சங்கி. சரிங்களா? அவன் பேர் வந்து அதாவது தன் மனைவியுடைய தங்கச்சி. மச்சினிச்சியை வந்து கொலை செய்வதற்கு இவன் மனைவி மீது தான் இவனுக்கு உரிமை. அவனுடைய தங்கச்சி மீது இவனுக்கு என்ன உரிமைன்னு தெரியல. அந்த உரிமை இவனுக்கு கிடைக்கலன்றதுக்காக பேங்க்ல லோன் வாங்கி கொலை பண்ணியிருக்கிறான். அதுல வந்து ஆஷிஷ், சுபம், தீபக் அதாவது ஆஷிஷ் என்ற ஒருத்தர் கைது செய்யப்பட்டாரு. சுபம், தீபக்ன்றவங்க தப்பிச்சிருக்காங்க. அவங்கள தேடிக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு கேடுகெட்ட செயல். இப்போ அப்படியே நம்ம வந்து ஹத்ரஸ்க்கு வருவோம். இது நிர்பயா கேஸ். டெல்லியில நடுராத்திரி 12 மணிக்கு தன் காதலனுடன் பேருந்தில் பயணம் செய்து அந்த பேருந்தில் இருக்கக்கூடிய காதலனை அடிச்சு போட்டு இந்த பெண்ணை வந்து ரேப் பண்ணி இரும்பு போன்ற ஆயுதங்களால் அந்த பெண்ணை வந்து சொல்ல முடியாத இடங்களில் எல்லாம் சித்திரவதை செய்து கொன்று தூக்கி விசிறிட்டாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த பெண்மணி 2, 3 நாட்கள் கழிச்சு, 1 வாரம் கழிச்சு இறந்துட்டாங்க. இதனால அங்க வந்து கிரண் பேடி, அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்கெல்லாம் வந்து நம்ம டெல்லி கவர்மெண்ட்டையே கவுத்துட்டாங்க. ஷீலா தீட்சித் வந்து பல ஆண்டுகளாக அங்க சிஎம்மா இருக்கிறாங்க. மக்கள் அங்க சுபிட்சமா, சேமமா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில, இந்த ஒரு நிர்பயா விஷயத்த வச்சு அங்க டெல்லியில ஆட்சி மாற்றமே வந்து, அங்க தான் முதல்ல ஆம் ஆத்மி பார்ட்டி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஆட்சியை பிடிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நாடே கொந்தளிச்சுது. அப்போ இந்த நியூஸ் ஏன் இப்படி ஒரு சாதாரண ஒரு ஒரு எம்பி சாதாரண ஒரு நியூஸா மாற்றப்படுகிறது. ஒரு எம்பி கதறி கதறி அழுதும் கூட பல சேனல்களிலே இதை காட்டவில்லை. இதை ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கவில்லை. அப்போ சட்டம் வந்து எல்லாருக்கும் ஒண்ணா? நிர்பயாவுக்கு வேற மாதிரியா மக்கள் ரியாக்ட் பண்றாங்க. இந்த தலித் பெண் 22 வயதான தலித் பெண் ஃபைசாபாத் தொகுதியில, அயோத்தியில இந்த மாதிரியான சித்திரவதைகள் உள்ளாகி இறந்து போனதுக்கு இந்தியா முழுவதும் எந்த ஒரு கொந்தளிப்பும் இல்லை. இத்தனைக்கும் அதை வெளிக்கொண்டு வரதுக்காக அந்த ஊர் எம்பி கதறி கதறி அழுவுறார் பிரஸ் மீட்ட வச்சு. பிரஸ் மீட்ல அவ்வளோ மைக்கு, அவ்வளோ பேர் கவர் பண்றாங்க. யாருமே வந்து அத ஃபிளாஷ் பண்ணல, டெலிகாஸ்ட் பண்ணல. மக்களுக்கு அத கொண்டு போய் சேர்க்கல. இது என்ன அக்கிரமம்? இதுல வேற வந்து ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே சட்டம் இதெல்லாம் சாத்தியமா? நிர்பயாக்கு
அது நிர்பயா பேரில் நிதி ஒதுக்கி, நிர்பயா பேரில் பெண்களுக்கான பல விஷயங்கள் நிர்பயா பேரில் பண்ணியிருக்கும் பொழுது, அப்போது தலித் பெண் இந்த மாதிரி கொடூரமா இறந்து போறது சாதாரண விஷயமா? ஏன் நம்ம எல்லாம் கடந்து போறோம்? இங்க இருக்கக்கூடிய தலித் தலைவர்கள் திருமாவளவனாக இருக்கட்டும், கிருஷ்ணசாமி நெறைய தலித் தலைவர் இருக்காங்க. அவங்கலாம் கூட அமைதியா இருக்காங்களா? அவங்களும் இந்த விஷயம் தெரியாதா? எங்கேயோ யுபியில தான நடக்குது அப்படின்னு கம்முனு இருக்காங்களா? ரத்த சொந்தங்கள் அங்கேயும் இல்லையா? அவங்களுடைய கொடுமைகளை எல்லாம் இங்க நம்மளும் சவுத்லயாவது நம்மளாவது அதை எதிர்த்து, இது ஒரு பெரிய விஷயமா ஆக்கி, பெண்களை வந்து கற்பழிச்சு அவங்கள சுட்டுடணும், அனுவருப்பா அறுத்துடணும், அதை செய்யணும், இதை செய்யணும்னு இங்க எல்லாம் பேசுறாங்கல்ல. ஆந்திராவுல கூட வந்து ஒரு பெண்ணை கற்பழிச்சு, அது நெருப்பு போட்டு கொளுத்திட்டாங்கன்னா, மறுநாளே 5 பேர ஷூட் பண்ணாங்கல்ல. எல்லாரும் வந்து பாலத்தின் மேல இருந்து மலர் தூவி அதாவது நான் குற்றவாளியா? இல்லையா? அந்த 5 பேரும் குற்றவாளிகள் தான். உண்மையான குற்றவாளிகள் தானா? இல்ல வேற யாராவது செய்துவிட்டு அந்த சிறுவர்கள் அந்த பசங்க மேல பழி போட்டுட்டாங்களா? எதுவுமே தெரியாது. மறுநாளே என்கவுண்டர். 2 நாள்லயே என்கவுண்டர் போட்டு மார் தட்டிக்கின்னு, மெடல்லாம் குத்திக்கின்னு, பப்ளிக் உடைய அந்த நற்பெயரையும் பெற்றுக்கொண்டு ஆந்திரா போலீஸ் அன்னைக்கு வலம் வந்தது. இப்போ அதில வந்து இவங்க தான் குற்றவாளின்றது யார் முடிவு பண்ணணும்? நீதிமன்றம் தான் முடிவு பண்ணணும். மறுநாளே நீ ஷூட் பண்ணிட்ட, தண்டனை குடுத்துட்டன்னா, எப்படி அந்த கேஸே மூடி போச்சு? ஒவ்வொரு என்கவுண்டருக்கு பின்னாலேயும் பல விஷயங்கள் மறைக்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது, ஏன் இது வந்து இந்த மாதிரி கூட்டு பாலியல் பாலியல் வன்கொடுமை, கொலை இதெல்லாம் வந்து யுபில ஏன் அதிகமா இருக்கு? எதனால? அங்கெல்லாம் வந்து அங்கெல்லாம் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கு. இங்க வந்து கூவின்னு இருக்காங்க. இங்க ஓஹோன்னு அண்ணா யூனிவர்சிட்டில ஒரு சம்பவம் நடந்தது. உடனே அது காவல்துறைக்கு தெரிவித்த பிறகு அவன கைது செஞ்சு கைய காலெல்லாம் ஒடிச்சு, அவன் மேல வழக்கெல்லாம் போட்டு தக்க நடவடிக்கை எடுத்து விட்டார்கள். அப்ப கூட யார் அந்த சாரு? நான் தான் அந்த சாரு. யார் அந்த சாரு? நான் தான் அந்த சாருன்லாம் பிரச்சனைலாம் பண்ணி, இன்னைக்கு வரைக்கும் கூட அது ஒரு பேசும் பொருளாவே இருக்கு. முடிவடையாத வழக்கை எப்படி பேசுவாங்களோ, அந்த மாரி தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு நடவடிக்கை எடுத்ததுக்கு இப்படி கொந்தளிக்கிறீங்களே! இந்த ஃபைசாபாத் தொகுதியில, அயோத்தியில இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்குதே! ஒரு எம்பி கதறி அழுவுறாருன்னா, மத்த எம்பிங்கலாம் அவருக்கு கை குடுக்க வேண்டியது தானே! கட்சி வேறுபாடெல்லாம் பார்க்காம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அந்த பெண்ணுக்கு நீதி வாங்கி கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இதை எல்லா எம்பியும் அந்த அந்த எம்பி ஃபைசாபாத் தொகுதி எம்பி அவதேஷ் பிரசாத் எம்பிக்கு அவருடைய கண்ணீருக்கு பதில் கொடுத்து, அவருடைய அந்த உணர்ச்சிக்கு மரியாதை கொடுத்து, எல்லா எம்பியும் அவர் பின்னால நின்னு, ஒரு நாளாவது பார்லிமென்ட்ட முடக்கி அவர் பக்கம் நின்னு எல்லா எம்பிங்களும் குறிப்பா சவுத் இந்தியாவுல இருக்கக்கூடிய கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா போன்ற பகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிகள், அதாவது கேரளா, அங்க இருக்கக்கூடிய எம்பிங்களாவது இந்த எம்பி பின்னால போய் நின்னு, ஒரு நாள் பார்லிமென்ட்ட நீங்க கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து, இதற்கு தகுந்த நியாயம் பெற்றுத் தருவீர்கள் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்து ஒரு விஷயத்தில் சந்திப்போம். நன்றி. உங்கள் புரசை ரமேஷ் கண்ணன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.